நடிகர் கார்த்தி அவரோட மகளா இருக்கக்கூடிய உமையால் அவங்களோட 10th மார்க் ரிசல்ட்னு சொல்லி ஒரு மார்க் ஷீட் சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த மார்க் ஷீட்ல எவ்வளவு மதிப்பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். மே 16ஆம் தேதி நேற்றைய தினம் தமிழகம் முழுக்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் வெளிவந்திருக்குது. எக்கச்சக்கமான மாணவர்கள் அவங்க ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாங்க. சொல்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் வெற்றி சதவீதம் 2.25% அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாவும் பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சாதாரண மாணவர்கள் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான திரை பிரபலங்களோட மகன்களும் மகள்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அவங்களோட ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆடு தான் நடிகர் கார்த்தி அவரோட மகளா இருக்கக்கூடிய உமையாள். இவங்க இப்ப ரீசெண்டா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க குடும்பத்துக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது 500க்கு உமையாள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, எந்தெந்த பாடத்துல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்குது. அந்த வகையில கார்த்தியோட மகளா இருக்கக்கூடிய உமையாள் தமிழ்ல 89 மதிப்பெண்களும், இங்கிலீஷ்ல 95 மதிப்பெண்களும், மேத்ஸ்ல 98 மதிப்பெண்களும், சயின்ஸ்ல 94 மதிப்பெண்களும், சோசியல் சயின்ஸ்ல 87 மதிப்பெண்களும் எடுத்து மொத்தமா 500க்கு 463 மார்க் எடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தால ஒட்டுமொத்த கார்த்தி குடும்பமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல மூழ்கியிருக்காங்க. கார்த்தி அவர்கள் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் சூர்யா ஜோதிகா, அதே மாதிரி சிவகுமார் இவங்க எல்லாருமே கார்த்தி அவரோட மகள் உமையாள் 10th இவ்வளவு மார்க் எடுத்ததை பார்த்துட்டு சந்தோஷத்தை சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்தி மகள் உமையால் என்ன கிஃப்ட் கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் இப்ப ரீசெண்டா விஷால் அவர்கள் அவரோட திருமணத்தை பத்தி எந்த விதமான அப்டேட் கொடுக்காம நிலையில இப்ப ரீசெண்டா அவர் திருமணத்தை பத்தி பதில் கொடுத்திருக்காரு. சொல்ல போனா பெண் பார்த்துட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் திருமணத்தை அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமானது, இந்த விஷயம் ஏற்கனவே நடிகர் கார்த்திக்கு மட்டும் தெரியுமா. நடிகர் சங்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் கார்த்தி அப்புறம் விஷால் இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பராக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷால் எந்த ஒரு விஷயத்தையுமே கார்த்திகிட்ட மறைச்சது கிடையாதாம். இப்ப ரீசெண்டா தனக்கு பெண் பார்க்கக்கூடிய விஷயத்த கூட கார்த்திகிட்ட விஷால் ஷேர் பண்ணியிருக்காராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.